வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, பெண்ணியமும், வலதுசாரியும். ஏன் வலதுசாரி பத்தி பேசுறேன்னா, குமுதம் சிநேகிதி யூடியூப் சேனல்ல பெண்களுக்கு திருமணம் அவசியமா? அப்படிங்கிற தலைப்புல 6 பெண்கள் பேசினாங்க. அதுல ஒருத்தர் உமா ஆனந்த். அவரு பிஜேபி கவுன்சிலர். வலதுசாரி சிந்தனை இருக்கிறவர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் இஸ் த பெஸ்ட். யாரும் லவ் மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு அறிவுரை குடுத்தாங்க. அவங்க எப்படி திருமணம் பண்ணிட்டாங்க? அவங்க அவங்க நண்பர திருமணம் பண்ணிட்டாங்க. காதல்ங்கிற வார்த்தைய பயன்படுத்தல அவங்க. ஆனா அவரு என்ன நண்பர் அப்படின்னு. அவங்க ஒரு அதிகார பொறுப்புல இருக்காங்க. ஒரு கவுன்சிலரா இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற துணைய தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா பெண்ணியத்துக்கு எதிரா பேசுறாங்க. இது ஒரு பெரிய முரண். அவங்க பெண்ணியத்தினால பட்டுட்டு, ஒரு அதிகார பொறுப்பு எப்படி பெண்களுக்கு வந்தது? அவங்களா துணைய தேர்ந்தெடுத்துக்கிற ஆளுமை எப்படி வந்தது? இது நூற்றுக்கணக்கா பெண்ணியவாதிகள் பண்ண போராட்டம், கவர்மெண்ட்ல பண்ண லீகல் சேஞ்சஸ், அப்புறம் சமுதாயத்துல நடந்த மாறுபாடுகள். இது எல்லாத்தினாலயும் தான் இந்த இதெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மித்தவங்கள இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய முரண். அமெரிக்கால பார்த்தீங்கன்னாலும் ட்ராட் வைஃப்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் நீங்க கணவர பார்த்துக்கோங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, வெளில போய் காசு சம்பாரிக்காதீங்க அப்படிங்காங்க. அப்படி சொல்றவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சராவோ, இல்ல ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணி அத வித்துட்டு அது மாதிரி அவங்க காசு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அ மித்தவங்கள காசு சம்பாரிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் முரண். அதாவது அமெரிக்கால ஒரு கிறிஸ்டியன் அ வேல்யூஸ் அ பெண்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாலும், இல்ல இந்தியால ஒரு ஹிந்து வேல்யூஸ் பெண்கள் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாலும் 2மே முரண். இது ஆபத்தான முரண். ஏன்னா, 2 பேருமே பேசுறது ஒரு பெண்ணியத்தினால தான் இவங்களால இந்த வாழ்க்கை வாழ முடியுது. இந்த பேச்சு பேச முடியுது. ஏன்னா நானும் அதேதான். இப்ப நீங்க பார்க்கிறவங்களோ, நான் பேசுறவங்களோ பெண்ணியத்தினால தான் இந்த மாரி வந்திருக்கோம். ஆனா பெண்ணியம் வேண்டாம் அப்படின்னு இங்க இருந்து சொல்றது ஆபத்து. ஏன் ஆபத்துன்னு நான் சொல்றேன்னா, 1970கள்ல ஆப்கானிஸ்தான், காபூல்ல அ யூனிவர்சிட்டில பெண்கள் ஆண்களுக்கு நிகரா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பல்லாம் நம்ம சென்னை யூனிவர்சிட்டில பார்த்தோம்னா, அவ்ளோ பெண்கள்லாம் கிடையாது. 1970கள்ல. இப்ப தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அவங்க அப்பயே நெறைய பெண்கள் யூனிவர்சிட்டில படிச்சாங்க. இப்ப அவங்க நிலைமை என்ன? 6வது வரைக்கும் கூட அவங்களால படிக்க முடியாது. அதனால பெண்ணியம் வேண்டான்னா, ம எந்த மதம் கிடையாது. எந்த நாடு அப்படின்னு கிடையாது. ஆப்கானிஸ்தான் மாரி தான் ஆயிடுவோம். அதனால நம்மளோட பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு நம்ம அனுபவிச்ச நன்மைகள அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம குடுக்கணும். அவங்களுக்கு இன்னும் மேம்படுத்தி குடுக்கலனா